உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கு 12:10, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடை கட்டிகிட்டு இருந்தவங்க, இந்த கல் நல்லா இல்லை, இந்த கல்லை வச்சுலாம் வீடை கட்ட முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்களாம் ஒரு கல். அந்த கல்லை தான் கடைசியில் ஒரு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி வச்சாங்களாம், முதன்மையான கல்லாக மாற்றினாங்களாம். அதாவது உங்களை இவங்க ஆகாதவங்க, இவங்கள வச்சு எந்த பயனும் இல்லை நினச்சி தூக்கி போடுறாங்களா? ஆனால் உங்களை தான் தேவன் பயன்படுத்த போகிறாருங்க. உங்களை தூக்கி போட்டாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. தேவன் உங்களை எடுத்து மேன்மையாக வைப்பார், உயர்த்தி வைப்பார். எப்படி என்னெல்லாம் உயர்த்தி வைக்க முடியும்னு கவலைப்படுறீங்களா? அவர் அந்த வேலையை செய்வாருங்க. நான் எப்படி உயரத்தில் போகிறதுன்னா போக முடியாத, இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை, ஆனால் தேவன் இருக்கார். எப்படி உயர்த்தி வைக்கணுமோ அந்த வேலையை அவர் பார்த்து பாருங்க. உங்களை வேண்டாம் என்று தள்ளி வச்சுட்டாங்களா? பயப்படாதீங்க. ஒதுக்கி வச்சுட்டாங்களா? ஒரே ஒரு வியாதி தாங்க வந்துச்சு, குடும்பம் ஒதுக்கி வச்சிடுச்சு. ஏன்னா ஒதுக்கி வச்சிடுச்சு. என்னை வயசாயிடுச்சான், அதனால என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் எதற்கும் லாக்கி இல்லாதவன், தண்டசோறு, இந்த குடும்பத்துக்கு பாரம் என்று என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. கவலைப்படுறீங்களா? தேவன் இருக்காருங்க. அவர் எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அந்த இடத்துல உயர்த்தி வைப்பார். சரிங்களா? அவர் உங்களை தலைக்கல்லாக மாற்றுவார். ஆகாத கல் இல்லை, நீங்கள் தலைக்கல்லாக மாற்றுவார். தேவனால் உங்களை மாற்ற முடியும், மாற்றங்களை கொண்டு வர முடியும். என்னங்க, என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? தேவனுக்கு பிடிக்கும். உங்களை படைச்சவருக்கு பிடிக்குங்க. அது போதாதா? தேவனுக்கு பிடிச்சா போதாதா? அவர் இருக்காருங்க. இந்த சமுதாயம் என்னை பின்னாடி தள்ளிட்டே போகுது, அதிகமாக என்னை தள்ளிட்டே போகுது, பின்னாடி 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 தள்ளிட்டே போகுது. தேவன் முன்னாடி 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 கொண்டு நிறுத்துவார். அவர் தான் நம்ம தேவன். ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் அவர் உங்களை முன்னுக்கு நிறுத்துவார். எந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களை உயர்த்தி வைப்பார், முதன்மையான இடத்துல நிறுத்துவார். சரிங்களா? தூக்கி வீசிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்காதீங்க. தேவன் வராரு உங்களுக்கு உயர்த்தி வைக்கிறது. தூக்கி வீசினது நல்லது தான் நினச்சிக்கோங்க. தேவன் உயர்த்தி வைக்க வராரு. உங்கள் எதிர்காலம் எந்த மனிதன் கையிலையும் இல்லைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் எதிர்காலம் தேவன் கையில் இருக்குது. அதனால் உங்களை யாரும் அழிக்க முடியாது. உங்கள் எதிர்காலத்தை யாரும் அழிக்க முடியாது. அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோங்க. மோசையோடைய எதிர்காலமே போயிடுச்சு தான் நினச்சான் மோசை. அவனை அந்த எகிப்து அரசாங்கம் என்ன சொல்லிச்சு? இவனை சாவடிச்சிடணும், இவன் இருக்கக்கூடாது, இந்த இளவரசன் வேண்டாம் தான் நினச்சாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுத்தார். ஏதோ உலகத்தின் ஒரு மூலையில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த மோசையை எடுத்து தலைவனாக மாற்றி அதே எகிப்துக்கு அனுப்பினார். அவனுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுத்தார். உங்கள் எதிர்காலத்தை யாராலையும் அழிக்க முடியாது. யார் உங்களை வேண்டாம் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அது நன்மைக்கே நினச்சிக்கோங்க. ஏன்னா தேவன் அப்பொழுது உங்களை தேடி வருவார், உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் ஆகாத கல் இல்லை, முதன்மையான கல். அப்படி தான் அவர் மாற்றுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. யாரோ உங்கள் பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க, தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்து உங்கள் பிள்ளைங்களை எந்த உயரத்தில் வைக்கணுமோ அந்த உயரத்தில் வைக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி உங்கள் பிள்ளைங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும்ப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை யாரும் அழிக்க முடியாது. உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஒரு மனிதன் கையில் இல்லை. உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது, படைத்த உங்கள் கையில் இருக்குப்பா. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் என்று இயேசு என்று பெயரினை துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியாக நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் வச்சுப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனால் பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேருவோம், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு ஆசைப்படுறோம், அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கருவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை கொடுத்து நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். கஷ்டமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதுல உங்களுக்கு ஒவ்வான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதியானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் கஷ்டமாக வாழ்வது கூடாத விஷயம். அதுக்கு கூட உங்கள் உதவிக்கு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டு போயிடாதீங்க. பிசாச நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. திரும்பவும் இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் தங்குவீங்க, இங்கே ஆட்சி செய்வீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு மூலம் ஜெபம் கேள்விதாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.